நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை இன்று ஊட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச ஓசோன் நாளினை அனுசரித்தது. முன்னதாக பள்ளி தலைமை பொறுப்பாசிரியர் ஷிரின் வரவேற்புரை நிகழ்த்தி பேசுகையில், எதிர்காலம் சூழல் பாதிப்புகளை அதிகம் முன்னெடுக்கும் நிலை உருவாகி வருகிறது. மாணவர்கள் அறிவுத்திறன் கொண்டு உலகளாவிய சூழல் மற்றும் உள்ளூர் சூழல் மாற்றங்களை கருத்தில் கொண்டு இயற்கைக்கு பாதிப்பில்லாத தொழில்நுட்பம் மேற்கொள்ள செயல்முறை திட்டங்கள் உருவாக்குவது அவசியம் என குறிப்பிட்டார். ஆசிரியர் சகாதேவி, ஓசோன் படலம் பாதிப்பிற்கு மனித செயல்கள் முக்கிய காரணமாகின்றது. இதனை கட்டுப்படுத்த வீடுகளில் நாம் பயன்படுத்தும் குளிர்சாதன பெட்டிகள், வாசனை திரவியங்கள், வாகனங்களில் தேவைக்கு அதிகமாக குளிர்சாதனங்கள் பயன்படுத்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என குறிப்பிட்டார். தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வே. சிவதாஸ் குறிப்பிடுகையில், ஐக்கிய நாடுகளின் சபை மாண்ட்ரீஸ் நெறிமுறைகள் குறித்து விளக்கமளித்தார். 1987ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஓசோன் தினம் இந்த வருட சர்வதேச ஓசோன் நாள் கருப்பொருள் வாழ்விற்கு அடிப்படை ஓசோன் என்ற முழக்கமாகும். சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் நேரடியாக தாக்காமல் அதனை தடுக்கும் ஓசோன் படலம் வலுவிழக்க செய்யும் ரசாயனங்களால் இயற்கை வளங்களை பாதிக்க செய்கின்றது. கடல்வாழ் உயிரினங்கள் தாவர வளர்ச்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. உலகின் பல நாடுகளில் தோல் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகம் ஏற்படுகின்றது. கண்புரை ஏற்படுவதும் ஆய்வுகள் கூறுகின்றன. மாணவர்கள் ஓசோன் படலத்தை பாதிக்கும் ரசாயனங்களுக்கு மாற்றாக இயற்கைக்கு பாதிப்பில்லாத தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார். வாசனை திரவியங்கள், ரசாயன உதட்டு சாயங்கள், தலை முடிகளுக்கு பயன்படுத்தும் ஸ்ப்ரேயர், சூழல் பாதிப்பில்லா பொருட்கள் குறிப்பறிந்து பயன்படுத்துவது அவசியம் என குறிப்பிட்டார். ஆசிரியர்கள் செலினா வயலட், பயிற்சி ஆசிரியர் மா. ரகீரன் கலந்து கொண்டனர். ஓவிய ஆசிரியர் ராஜ்குமார் நிகழ்வுக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார். ஜாஸ்தியாக இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஏசி யூஸ் பண்ணிட்டு நம்ம வீக்கெல்லாம் போகிறோம்ல, கார்லலாம் போகிறோம் இல்லையா, இதெல்லாம் நமக்கு உள்ளே இருக்கும்போது நமக்கு நல்லா இருக்கும். ஏசியாக காரில் போகிறது, வீட்டில் ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணுறது நமக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, நமக்கு இருக்கிற மேலே இருக்க ஓசோன் லேயர் என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். அதனால மக்களுக்கு என்ன ஆகும், ஹியூமன் பீயிங்க்கு என்ன ஆகும், ஸ்கின் டிசீஸ் வரும் இல்லையா. அப்போ இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? வாட் வில் டு? நேச்சரை வந்துட்டு பாதுகாக்கணும் இல்லையா. போகிற இடத்துல முன்பக்கம் போன பாய்ஸ்ல